அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சபரிமலை ஐயப்ப சுவாமி. கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பந்தனம் திட்டாவிற்கு அருகே சபரிமலையில் அமைந்துள்ள ஐயப்பன் திருக்கோயில் மிக பிரசித்தி பெற்ற திருத்தலம். 12ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் சபரிமலை ஐயப்பன் கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1535 அடி உயரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் தை மாதம் முதல் நாள் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்ப சுவாமியை வேண்டி மாலை அணிந்து ஒரு மண்டல காலம் விரதமிருந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர். கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட பந்தல தேசத்தின் மன்னனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்த காரணத்தால் ஆரம்பத்தில் சபரிமலை யாத்திரை என்பதும் ஐயப்ப வழிபாடு என்பதும் கேரள மாநிலத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது. சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றியும் நாடகமாக போட்டு கேரளாவை தாண்டி மற்ற மாநிலத்தவர்களும் ஐயப்பனை பற்றி தெரிந்து கொள்ள செய்தார். இப்படித்தான் தமிழ்நாட்டில் ஐயப்பனை வணங்கும் வழக்கம் வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தமிழ்நாட்டில் ஐயப்பன் கோயில்கள் இல்லாத காரணத்தால் பக்தர்கள் விரதம் தொடங்க மாலை அணியவும் விரத காலத்தில் தினமும் ஐயப்பனை வழிபடவும் இருமுடி கட்டுவதற்கும் சிரமங்களை சந்தித்தனர். இந்த சிரமங்களை போக்கும் விதமாக சென்னையில் முதலாக மகாலிங்கபுரம் பகுதியில் ஐயப்பன் கோயில் பக்தர்கள் வழிபாட்டிற்காக 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இன்றைய பதிவில் நாம் மகாலிங்கபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயிலை தரிசிப்போம். முதலில் இத்தல வரலாறு சிறப்புகள் பற்றி திரு பாஸ்கரன் அவர்கள் கூறுவதை பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். வணக்கம், என்னுடைய பேரு பாஸ்கரன். இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் குருவாயூரப்பன் கோயிலை பற்றி அதனுடைய வரலாற்றை பற்றி பேசுறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி சொல்ல வர்றதுன்னா, நான் சென்னைக்கு வந்தபோது 1966 வந்தபோது இங்கே அங்கங்கே ஐயப்பன் விளக்கு அது மாதிரிலாம் ஒரு வருஷத்தில் ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஐயப்பன் விளக்கு பூஜை நடத்துவாங்க. அதன் பிறகு மலைக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. நான் இங்கே வந்தபோது இப்படி ஒரு 10-15 பேர் இங்கேருந்து மாலை முடிச்சுட்டு மாலை போட்டு இருமுடி கட்டி மலைக்கு போவாங்க, திரும்பி வருவாங்க. அது ஒரு ஆர்கனைஸ்டு வே இல்லாமல் இருந்தது. அந்த வருஷத்துக்கு உண்டான அவங்க ஸ்டார்ட் பண்ணி மலைக்கு போகிறது திரும்பி வர்றதோட அவங்க மறந்துடுறாங்க. இதை எங்களுடைய நுங்கம்பாக்கத்தில் பிபி நாயர்னு சொல்லிட்டு ஹி வாஸ் சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அவர் சொன்னார், இல்லே பாஸ்கர்ஜி, இந்த மாதிரி நமக்கு ஆக்சுவலி அப்போ என்னோட வயது 20. பிவி நாயர் அவர் சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஆர்எஸ் கைமல், he was chief draftsman of Simpson Group. CPG Nambiar, he was a businessman, and some of other people in a very 67 மே மாதத்தில் இது மாதிரி ஒரு விளக்கு பூஜைன்னா அது மாதிரி ஒரு மலர் பூஜைன்னு சொல்லுவாங்க ஐயப்பனுக்கு அந்த விஷு காலத்தில். 68 தென் வி டிசைடட் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஏப்ரல் 1968 ஸ்ரீ ஐயப்ப பக்த சபான்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷனை ரெஜிஸ்டர் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பிபி நாயர், செக்ரட்டரி ஆர்எஸ் கைமல், ஜாயிண்ட் செக்ரட்டரி நான், அதாவது பாஸ்கரன், ட்ரெஷரர் பிஎஸ் மணியர்னு சொல்லிட்டு 10 கமிட்டி மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணி. அப்போ எங்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது. சொசைட்டி ரெஜிஸ்டர் பண்ணது நம்பர் 34 வில்லேஜ் ரோடு நுங்கம்பாக்கம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வி ஸ்டார்டட் கேன்வாசிங் மெம்பர்ஸ். அதுக்கு மெம்பர்ஸ் பண்ண இல்லையா சொசைட்டி ஆகும்போது அதுக்குண்டான இது பண்ணும்போது வெளியிலிருந்து, அதாவது கேரளாவிலிருந்து இந்த டிஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க, அதாவது மகாபாரதம், நாராயணியம், அங்கிருந்து இவங்க டிஸ்கோர்ஸ் பண்ணுறவங்க அழைச்சிட்டு we started the discourse on a premises like Sivan Koil,
அசுரத்தம்மன் கோவில் ப்ரெமிசஸில். அதுக்கப்புறம் திருமூர்த்தி நகரில் ஒரு வீட்டுக்கு இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டட் கேன்வாசிங் மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் 67 டிசம்பரில் எல்லாரும் சேர்ந்து மலைக்கு போனாங்க, செந்திமலைக்கு போனாங்க. போயிட்டு வந்து அதான் அந்த இந்த சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கும் சொந்தமான இடம் கிடையாது அங்கே நுங்கம்பாக்கத்தில் தான். ஸோ எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு இடம், ஒரு ஆஃபீஸ் மாதிரி, அதாவது இந்த மாதிரி வருஷம் பூஜை நடத்துகிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி எடுத்தோம். அதன் பிறகு எங்கள் கமிட்டி, the whole society was managed by a committee. இந்த சொசைட்டி கமிட்டி என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு சொந்தமான ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு we started approaching people. அதுக்குண்டான ஒரு ஜஸ்ட் ஃபார் கலெக்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு கானமேளா, ஒரு மியூசிக் கன்சர்ட் பண்ணோம். அதாவது 1969 நவம்பரில். அப்போ வந்து மியூசிக் கன்சர்ட் பண்ணதில் வந்து யாரெல்லாம், KJ ஜெயசுதாஸ், S ஜானகி, P சுசீலாமா, தென் P லீலா, CO ஆண்டோ, இவங்களாம் சேர்ந்து வி தட்சிணாமூர்த்தி சாருடைய இது. சேகர் வந்து நம்ம இப்போ இருக்கார் இல்லையா, நம்ம மியூசிக் கன்சர்ட் பேர் தெரியல எனக்கு, சேகர், அவர் தான் வந்து ஆர்கெஸ்ட்ரா. அந்த இதில் வந்து டி நகரில் ஒரு இடத்துல கல்யாண மண்டபத்தில் இது நடந்தது, இது கான்ட்ரிபியூஷன். அதில் வி டோல்ட் அவர் இன்டென்ஷன், இது மாதிரி எங்களுக்கு இந்த சபாவுக்கு ஒரு சொந்தமான இடம் வேணும், அதுக்கோசரம் தான் இந்த மியூசிக் கன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் கன்சர்ட்டுக்கு வந்து இங்கே ஜட்ஜ் மாதவன் நாயர், அவங்களுடைய ஒய்ஃபு லேடி மாதவன் நாயர் வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் பிரசிடெண்ட் அப்போ வந்து BK ஏராடி, அவரை அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த லேடி உட்கார்ந்துட்டு, உங்களுக்கு அது மாதிரி ஒரு எய்ம் இருந்ததுன்னா, எனக்கு வந்து மகாலிங்கபுரத்தில் ஒரு பிளாட் வந்து காலியாக இருக்குது, இதெல்லாம் ப்ளாட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க, இந்த பிளாட் வந்து உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு லேடி மாதவன் நாயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்போவே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்குள்ள அந்த லேடி மாதவன் நாயர் எங்களுடைய சபா பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி, ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி, கிஃப்ட் டீட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. அதனுடைய ஏரியா வந்து 2.5 ரவுண்டு, அதாவது இந்த ஐயப்பனுடைய. இம்மீடியட்லி இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்குண்டான அப்பீல்லாம் பண்ணி கான்ட்ரிபியூஷன்லாம் வரவழைச்சுட்டு ஸ்தல சுத்தி பூஜா நடந்தது 1970-71. அங்கிருந்து சபரிமலா தந்திரி, அப்போ சங்கராரு கண்டரு சங்கராரு தந்திரி, அவர் வந்து இங்கே வந்து அவர் அப்புறம் சோட்டானிக்கர தந்திரி வந்து ஸ்தல சுத்தி பூஜை நடந்தது. அதுக்குண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் காணிப்பையூர் கிருஷ்ணன் நம்பூதிரிப்பாடு தான் இதனுடைய கம்ப்ளீட் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு எங்களுக்கு இது வந்து பண்ணி கொடுத்தது. வி ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னா, சுப்பிரமணிய ஸ்தபதின்னு சொல்லிட்டு வடபழனியில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து அதனுடைய கம்ப்ளீட் ஸ்கெட்சு என்னோட இதெல்லாம் கொடுத்தது காணிப்பையூர். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது தட் இஸ் த கிரானைட் ஸ்டோனில். இந்த கிரானைட் ஸ்டோனில் கம்ப்ளீட்டாக பட்டுமலை குப்பம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி 1974 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு 1974 மார்ச் 25 பிரதிஷ்டா. இது வந்து பஞ்சலோக விக்கிரகம், ஐயப்பனுடைய பஞ்சலோக விக்கிரகம் வந்து கேரளாவிலிருந்து செங்கனூர்லேருந்து கொண்டு வந்தது. அவங்க ஒரு ப்ரொசஷனாக எடுத்துகிட்டு வந்து மார்ச் 25 பிரதிஷ்டா பண்ண ஐயப்பனுடைய பிரதிஷ்டா. அதோடு சேர்ந்து கணபதி, தட் இஸ் விநாயகன் அண்ட் வள்ளி தேவையனோட சுமைது முருகன், இந்த 3 டெம்பிள் தான் இருந்தது. பரிவார கோயில் ஸ்டார்டட் இருமுடி கெட்டு ஃபெசிலிட்டிஸ், மாலதாரணம் எல்லாமே இங்கே நடந்தது. அதன் பிறகு என்னாச்சுன்னா, ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்ஷன். அது க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, மாலை இந்த இயர்லி க்ரௌடெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே இந்த குருவாயூரப்பன் இது ஸ்டார்ட் பண்ண பிறகு, குருவாயூரப்பன் எப்படி வந்ததுன்னா, இதுக்கு பக்கத்தில் ஒரு பிளாட் இருந்தது, அதாவது அதுவும் கிட்டத்தட்ட 2.25 கிரவுண்டு. அந்த கிரவுண்டு வந்து எப்படின்னா, ஒரு சாண்டின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியன் 87 அவருடைய அந்த 2.5 கிரவுண்டு எங்களுக்கு கொடுத்தார். பிளாட்டுக்கு ஆப்போசிட் MGK நாயர்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க் சேர்மேன், அவர் சொன்னார், நான் வந்து நீங்கள் இங்கே ஒரு குருவாயூரப்பன் கோயில் கட்டுறதா இருந்தேன்னா
நான் அதுக்கு உண்டான கம்ப்ளீட் எக்ஸ்பென்சஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் கொடுத்தார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது அதாவது ஜூன் 1990 குருவாயூரப்பன் கோயில். இன் பிட்வீன் என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து கோபுரம், அப்புறம் வந்து 2 துவஜஸ்தம்பம், 2 துவஜஸ்தம்பம், கோல்ட் பிளேட்டிங் ஆஃப் துவஜஸ்தம்பம்ஸ், கோல்ட் பிளேட்டிங் ஆஃப் தாழிககுடம்ஸ், கோல்ட் பிளேட்டிங் ஆஃப் ரூஃப் ஆஃப் both the temples எல்லாமே நடந்தது. ஐயப்பனுடைய ஆனுவல் ஃபெஸ்டிவல் will be in டிசம்பர், ஜனவரி 7-8 days. குருவாயூரப்பனுடைய ஆண்டு உற்சவம் வந்து அதுவும் 8 days தான். தட் கம்ஸ் இன் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில். அது எல்லா விதமான ஃபெஸ்டிவலும், எல்லா விதமான பூஜைகளும், எல்லா விதமான ரிச்சுவல்ஸும் பண்ணுறது வந்து எல்லாமே ஆஸ் பர் அவர் தந்திரி. அந்த தந்திரி வந்து எங்களுக்கு வந்து தாழமன் மடம் சொல்லி சிலைமலை தந்திரி இருக்காரு இல்லையா, நம்ம ஐயப்பனுடைய பிரதிஷ்டா பண்ணது, இங்கே மகாலிங்கத்தில் பிரதிஷ்டா பண்ணது ஐயப்பனுடைய பிரதிஷ்டா அங்கே 1951 ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது செல்லிமலையில். அதன் பிறகு அதனுடைய பிரதிஷ்டா பண்ண கண்டரரு சங்கரரு தந்திரி தான். அந்த தந்திரி தான் இங்கே பிரதிஷ்டா பண்ணாங்க 1974. அதன் பிறகு அவருடைய ஹெரிடிட்டி, அவர் இறந்து போன பிறகு அந்த தாழமன் மடத்திலிருந்து இருக்கிற தந்திரி தான் எங்களுக்கு பண்ணாங்க. எல்லா பூஜையும் எல்லா இதுவும் வந்து பண்ணுறது வந்து ஆஸ் பர் ஹிஸ் அட்வைஸ் சொல்லி ஈவன் நவ் ரொம்ப ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 10-12 பேராக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து மகாலிங்கவரம் ஐயப்பன் கோயில்னா இட் ஹஸ் பிகம் ஏ லேண்ட்மார்க் இன் சென்னை சிட்டி. அதை சொல்லுவாங்க. இது எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது இந்த கோயிலினுடைய ப்ரிலிமினரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வயசு 20. இன்னைக்கு வந்து நான் வந்து 77. அந்த டைமில் இதனுடைய டெவலப்மெண்ட் வந்து என்னோட கண்ணால் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து ஆலயத்தை பற்றி பார்ப்போம். ஆலய கோபுர அமைப்பு கேரளத்தில் உள்ள சபரிமலை கோயிலை நமக்கு நினைவுபடுத்துகிறது. கிழக்கு நோக்கிய 2 நுழைவாயில்களை கொண்ட அமைப்புடன் உள்ள இத்தலத்தில் பிரதான நுழைவாயில் ஐயப்பன் சன்னதியை நோக்கி அமைந்துள்ளது. ஐயப்பன் சன்னதிக்கு முன்பு கொடிமரம் மற்றும் பலிபீடம் உள்ளது. மற்றுமொரு நுழைவாயில் குருவாயூரப்பன் சன்னதியை நோக்கி உள்ளது. இந்த சன்னதிக்கு முன்பும் கொடிமரம் மற்றும் பலிபீடம் உள்ளது. இந்த கோயிலில் ஐயப்பன் மற்றும் குருவாயூரப்பன் சன்னதிகள் இரண்டுமே பிரதானமாக கருதப்படுகிறது. மேலும் இங்கு செய்யப்படும் அனைத்து பூஜை வழிபாட்டு முறைகள் கேரள மாநில வழிபாட்டு முறை போலவே நடத்தப்படுகின்றன. ஆலய பிரதான நுழைவாயிலை கடந்ததும் இடதுபுறம் நவக்கிரக சன்னதி மற்றும் வலதுபுறம் நாகர் சன்னதி உள்ளது. பிரதான நுழைவாயில் கொடிமரம் மற்றும் பலிபீடத்தை அடுத்து மூலவர் ஐயப்பன் கருவறை சன்னதி, சன்னதிக்கு முன்பு 2 துவார பாலகர்களை கொண்டு அமைந்துள்ளது. கருவறை சன்னதியில் ஹரி என்னும் விஷ்ணுவுக்கும் ஹரன் என்னும் சிவனுக்கும் பிறந்த ஹரிஹர புத்திரன், தர்மசாஸ்தா, ஆனந்த ஸ்வரூபன், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், கேட்ட வரம் தரும் வள்ளல், ஜோதி வடிவான சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் உள்ள தோற்றத்தில் அற்புதமாக கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு கருணையோடு அருள் புரிகிறார். மூலவர் ஐயப்பன் 3 விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலால் பெருவிரலை தொட்டு சின்முத்திரையுடன் காட்சியளிக்கிறார். நாம் ஐயப்பனை தரிசிக்கும் போது அவரின் மடங்கிய 3 விரல்கள் நம்மிடம் உள்ள ஆணவம், கன்மம் என்னும் பொறாமை, மாயை என்னும் சிற்றின்பம் ஆகியவற்றை நீக்கி தத்வமசி என்னும் மந்திரத்தை நமக்கு உணர்த்துகிறது. அவரின் ஆட்காட்டி விரல் நம் ஜீவாத்மாவையும், கட்டை விரல் அவரின் பரமாத்மாவையும் குறிக்கிறது. நம் 3 தீய குணங்களை விட்டொழித்து ஐயப்பனை வேண்டி வணங்கினால் ஐயப்பன் நம் ஜீவாத்மாவை அவரின் பரமாத்மாவோடு ஐக்கியமாக்கி நமக்கு மோட்சத்தை அருள்வார் என்பதே ஐயப்பனின் தோற்றம் நமக்கு உணர்த்தும் உண்மை. யோக பாதாசனத்தில் சற்று கண் திறந்த நிலையில் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனின் காலை சுற்றியுள்ள வஸ்திரம் யோக பட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பந்தலராஜன் மரியாதை நிமித்தமாக இதனை ஐயப்பனுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது.
அடுத்து மற்றுமொரு முக்கிய சன்னதி குருவாயூரப்பன் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணனின் சன்னதி. இந்த சன்னதியில் குருவாயூரப்பன் புன்முறுவலோடு கம்பீர தோற்றத்துடன் கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றார். தனது 4 கரங்களில் சங்கு, சுதர்சன சக்கரம், தாமரை, கதை ஆகியவற்றை ஏந்தி கேரளத்தில் உள்ள குருவாயூரப்பனைப் போலவே பரவசத்துடன் காட்சி தருகிறார். இந்த காட்சியை காணும் பக்தர்கள் குருவாயூர் சென்ற புண்ணியத்தை பெற்றதாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆலயத்தில் மாளிகைபுரத்து மஞ்சமாதா தேவி, கருடன், ஆஞ்சநேயர், கணபதி மற்றும் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. குருவாயூரப்பன் சன்னதிக்கு பின்புறம் விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டு மகாலட்சுமி அவரின் காலை தொட்ட வண்ணம் அற்புதமான சுதை சிற்பம் உள்ளது. குருவாயூரப்பன் சன்னதிக்கு நேரெதிரே ஐயப்பன், குருவாயூரப்பன் படங்களுடன் தீபம் ஏற்றும் மேடை உள்ளது. இங்கு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற நெய் தீபம் ஏற்றுகின்றனர். ஆலய பிரகாரத்தில் இடதுபுறம் மேடை அமைப்புடன் கூடிய மண்டபம் உள்ளது. இங்கு கச்சேரி, நடன அரங்கேற்றம் போன்றவை நடைபெறுகின்றன. மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் கார்த்திகை மாத முதல் நாளில் மண்டல மகர விளக்கு மகோத்சவம் தொடங்குகிறது. கார்த்திகை மாத முதல் நாளில் தொடங்கி மகர விளக்கு பூஜை நடைபெறும் ஜனவரி 15ஆம் தேதி வரை கோயிலில் தினமும் மாலை 6:40 மணிக்கு ஐயப்ப பக்தர்களின் கற்பூர ஜோதி வழிபாடும் தொடர்ந்து கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெறும். டிசம்பர் கடைசி வாரத்தில் கோயிலில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெறும். உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான பள்ளிவேட்டை மற்றும் ஆராட்டு விழாக்கள் ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெறுகின்றன. குருவாயூரப்பன் சன்னதி முன்பு பிறந்த குழந்தைக்கு முதல் முறை சோறு ஊட்டுதல் என்னும் அன்னப்பிரசன்னம் நிகழ்வு மிக விசேஷம். இப்படி செய்வதால் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல உணவு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் இந்த கோயிலில் திருமண சுபகாரியங்கள் நடைபெறுகின்றன. பூஜைகள் மற்றும் அதற்கான கட்டணத்தை இங்கே காணலாம். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 4:30 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை.